ஓம் சாந்தி 9-10-2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உலகத்தின் ராஜ்யம் ஷரீர பலத்தின் மூலம் பெறப்படுவதில்லை, அதற்கு யோக பலம் வேண்டும். இதுவும் ஒரு விதிமுறையாகும். கேள்வி: சிவ்பாபா தன்மீது தானே என்னவென்று அதிசயப்படுகிறார்? பதில்: பாபா கூறுகிறார், எப்படிப்பட்ட அதிசயம் பாருங்கள், நான் உங்களுக்கு படிப்பு சொல்லித் தருகிறேன். இதை நான் யாரிடமும் ஒருபோதும் படித்ததில்லை. எனக்கு எந்த தந்தையும் கிடையாது, எனக்கு எந்த ஆசிரியரும் கிடையாது, குருவும் கிடையாது. நான் சிருஷ்டி சக்கரத்தில் மறுபிறவி எடுப்பதில்லை. ஆனாலும் கூட உங்களுக்கு அனைத்து பிறவிகளின் கதையை சொல்கிறேன். நான் சுயம் 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருவதில்லை. ஆனால் சக்கரத்தின் ஞானத்தை மிக அக்யூரேட்டாக தருகிறேன் என்று தனக்குத்தானே அதிசயப்படுகிறார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைகளாகிய உங்களை சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக்குகிறார். அதாவது நீங்கள் இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை அறிந்து கொண்டு விட்டீர்கள். இதற்கு முன்பு அறிந்திருக்கவில்லை. 84 பிறவிகளின் சக்கரத்தில் நீங்கள் அவசியம் வருகிறீர்கள். நானும் சுயதர்ஷன சக்கரதாரி. ஆனால் நடைமுறையில் 84 பிறவிகளின் சக்கரத்தில் நான் வருவதில்லை என்று ஷிவ் பாபா கூறுகிறார். ஆக இதிலிருந்து சிவத்தந்தையிடம் ஞானம் முழுவதும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பிராமணர்கள் இப்போது சுயதர்ஷன சக்கரதாரி ஆகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபா ஆகுவதில்லை. பிறகு அவருக்கு அனுபவம் எங்கிருந்து வந்தது? நமக்கு அனுபவம் கிடைக்கிறது. ஆனால் நமக்கு சொல்வதற்கு பாபாவுக்கு எங்கிருந்து அனுபவம் கிடைக்கிறது? என்னை ஞானக்கடல் என்று சொல்கிறார்கள். ஆனால் நானோ 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருவதில்லை. பிறகு என்னிடம் இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? ஆசிரியர் கற்பிக்கிறார் என்றால் நிச்சயமாக படித்திருக்கிறார் அல்லவா? சிவ்பாபா எப்படி படித்தார்? இவருக்கு 84 பிறவிகளின் சக்கரத்தை பற்றி எப்படி தெரிய வந்தது? பாபா விதை ரூபமாக இருக்கும் காரணத்தினால் அறிந்திருக்கிறார். சுயம் அவர் 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருவதில்லை. ஆனால் உங்களுக்கு அனைத்தையும் புரிய வைக்கிறார். இதுவும் கூட எவ்வளவு அதிசயம்! ஆக அதிசயமான ஆசிரியர் ஆகிறார் அல்லவா? அதிசயப்பட வேண்டும் அல்லவா? எனவேதான் இவருக்கு ஈஸ்வரா, பிரபு, அந்தர்யாமி என்று பெரிய பெரிய பெயர்கள் கொடுத்திருக்கிறார்கள். பாபா மிகவும் ஆழமான ஞானத்தை கூறுகிறார். அதை அவரை தவிர வேறு யாராலும் கற்றுத்தர முடியாது. முதலில் நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள். அனைத்து ஆத்மாக்களும் உண்மையில் பரந்தாமத்தில் வசிப்பவர்கள். இங்கே பாகத்தை நடிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இது ஒரு விளையாட்டு என்று இந்த புரிதல் வேண்டும். சிவ்பாபா இந்த பிரம்மாவின் உடலில் அமர்ந்து இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை கூறுகிறார். உலகமோ ஒன்றுதான். புது உலகம்தான் பிறகு பழைய உலகமாக ஆகிறது. புது உலகத்தில் தேவி தேவதைகள் இருப்பார்கள். அங்கே அளவற்ற சுகம் இருக்கிறது. முழு சிருஷ்டியும் புதியதாக ஆகிறது. இப்போது இதற்கு பழைய உலகம் என்று சொல்லப்படுகிறது. இச்சமயம் நீங்கள் அனைவரும் பழைய உலகத்தில் இருக்கிறீர்கள். புது உலகத்திற்கு செல்வதற்காக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் மனிதரில் இருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். படிப்பு சொல்லித்தரக்கூடியவர் பாபா. இச்சமயம் நீங்கள் இந்த கலியுக உறவுகளை மறக்கிறீர்கள்.
ஏனென்றால் அதில் பந்தனம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் முதலில் தந்தை தேவை, பிறகு ஆசிரியர் தேவை, பிறகு கடைசியில் குரு தேவை. பாபாவும் கூறுகிறார், நான் உங்களுக்கு தந்தையாகவும் இருக்கிறேன், பிறகு ஆசிரியராகவும் இருக்கிறேன், பிறகு நானே உங்களுக்கு சத்கதி அளிக்கும் சத்குருவாகவும் இருக்கிறேன் என்று. சத்கதி அளிக்கும் குரு ஒருவர்தான். சத்யுகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. வேறு எந்த ஒரு தர்மமும் இருக்கவில்லை. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் முக்தி தாமம் சென்று விடுகிறார்கள். சத்கதி என்று சத்யுகத்திற்கு சொல்லப்படுகிறது. பாகத்தை நடித்து நடித்து பிறகு துர்கதியில் வந்து விடுகிறீர்கள். நீங்கள் பகவானுடைய மாணவர்கள், தினந்தோறும் படிக்க வேண்டும். நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆக்குகிறேன். தந்தை வந்து கலியுக தூய்மையற்ற மனிதரிலிருந்து சத்யுக தூய்மையான தேவதையாக ஆக்குகிறார். எனவேதான் கலியுக மனிதர்கள் தந்தையே வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். பாபா உங்களுக்கு யோக பலத்தை கற்றுத் தருகிறார். யோக பலத்தின் மூலம் நீங்கள் உலகத்தின் எஜமானர் ஆகிறீர்கள். புஜ பலத்தின் மூலம் யாரும் உலகத்தின் எஜமானராக ஆக முடியாது. சட்டம் அதுபோல் சொல்லவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு பலத்தின் மூலம் முழு உலகத்தின் ராஜ்யத்தையும் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு உயர்ந்த படிப்பு! முதலில் தூய்மை ஆகுவதினால்தான் நீங்கள் தூய்மையான உலகத்தின் எஜமானர் ஆகுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், கலியுக சம்பந்தங்கள் எது இந்த நேரம் பந்தனமாக இருக்கிறதோ அவற்றை மறந்து தன்னை சங்கமயுக பிராமணன் என்று உணர வேண்டும். உண்மையான கீதையை கேட்க வேண்டும் மற்றும் சொல்ல வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், பழைய உலகம் அழிந்து போக போகிறது. ஆகையால் தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். அநேகரின் நன்மைக்காக, மனிதர்களை தேவதையாக்குவதற்காக இந்த பாடசாலை அல்லது ஆன்மீக மியூசியம் திறக்க வேண்டும். வரதானம், தந்தையின் கட்டளை என்று புரிந்து கொண்டு அன்பினால் ஒவ்வொரு விஷயத்தையும் சகித்து கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மையுடையவர் ஆகுங்கள். நிறைய குழந்தைகள் நான் தான் சரி, இருந்தாலும் கூட நான் தான் சகித்து கொள்ள வேண்டி இருக்கிறது, சாக வேண்டி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த சகித்து கொள்வது அல்லது சாகுவதுதான் தாரணையின் பாடத்தில் நம்பர் பெறுவதாகும். எனவே சகித்து கொள்வதில் பயப்படாதீர்கள். நிறைய குழந்தைகள் சகித்து கொள்கிறார்கள், ஆனால் வேறு வழி இல்லை என்று நிபந்தத்தினால் சகித்து கொள்வது மற்றும் அன்பினால் சகித்து கொள்வது, இந்த இரண்டுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. பிரச்சனையின் காரணத்தினால் சகித்து கொள்கிறீர்கள், ஆனால் பாபாவின் கட்டளை சகிப்புத்தன்மையுடையவர் ஆகுங்கள் என்பதாகும். எனவே கட்டளை என்று உணர்ந்து அன்பினால் சகித்து கொள்வது, அதாவது தன்னை மாற்றிக் கொள்வது, இதற்குதான் மதிப்பெண்கள் கிடைக்கிறது. ஸ்லோகன், யார் சதா குஷி என்ற டானிக்கை அருந்துகிறார்களோ அவர்கள்தான் ஆரோக்கியமாக இருப்பார்கள். இன்றைய அவ்யக்த சமிகை.
உள்ளுக்குள் என்னென்ன பழைய பாவம் சுபாவத்தின் குப்பைகள் இருக்கிறதோ அதை மாற்றுவதற்கு உண்மை மற்றும் சுத்தம் என்ற குணத்தை தாரணை செய்யுங்கள். மனம் சொல் செயல் என மூன்றிலும் ஆர்டிஃபிஷியல், அதாவது செயற்கையான ரூபம் இருக்கக்கூடாது. உண்மை என்றால் என்ன செய்கிறீர்களோ என்ன நினைக்கிறீர்களோ அதை வர்ணனை செய்வதாகும். இதுபோல் யார் உண்மையாக இருப்பார்களோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள். உண்மையானவர்களிடம் இறைவன் திருப்தியாக இருப்பார். ஓம் சாந்தி. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. நரகமாமே உலகை சொர்க்கமாய் மாற்ற, சொர்க்கத்தில் நான் சென்று உலகத்தை ஆள. பாபா உன் சொல்படியே நாளும் நான் நடந்தே எதிர்கால உலகத்திலே எஜமானனாவேன். பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. இதயம் கவர்ந்த இறைவன் நீயே, இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே. இதயம் கவர்ந்த இறைவன் நீயே, இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே. முள்ளையெல்லாம் மலர்களாய் மாற்ற வந்த தோட்டக்காரன் நீ மட்டும்தானே. பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே.